பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட விரும்பி விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு, வரலாறு காணாத அளவில் 4109 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. இவ்வளோ மனுக்கள் வருதுன்னா என்ன அர்த்தம்? எங்கள் கட்சியில் போட்டியிட ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு தான் தெரியுது. அப்போ அவர்களையெல்லாம் அழைத்து நேர்காணலை இன்று தொடங்க இருக்கிறோம். எங்கள் மருத்துவ அவர்கள் தலைமையில் இன்று நேர்காணல் மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த நேர்காணலில் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த தொகுதியை சார்ந்தவர்கள், அந்த தொகுதியை சார்ந்தவர்களா, பக்கத்து தொகுதியை சார்ந்தவர்களா, முன்மொழிந்தவர்கள் யார், அவருக்கு உண்டான அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும். இதில் ஒரு தேர்தலில் வெற்றிங்கிறது கட்சியினுடைய பலம். இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு உண்டான மிகப்பெரிய சக்தி. அதையும் தாண்டி கூட்டணி, அதுக்கு மேலே அந்த தொகுதியில் வேட்பாளர்களுக்குரிய முக்கியத்துவம், இதெல்லாம் சேர்ந்தது தான் வெற்றி. அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் கூட்டி கழித்து இதெல்லாம் ஒரு நேர்காணலில் மேற்கொண்டு இந்த மருத்துவ தலைமையில் ஒரு நல்ல முடிவு எடுப்போம். இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நெருக்கடியான சூழலை சந்தித்தா கூட மருத்துவ பின்னால் கிராமத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனுதாபிகள், மூத்த நிர்வாகிகள்லாம் ஐயாவுக்கு இவ்வளோ பெரிய சோதனை ஏற்பட்டுருச்சு, இந்த தேர்தலை எப்படியாவது ஐயாவுக்குடைய கரத்தை வலுப்படுத்தணும், ஐயாவை பாதுகாக்கணும்னு எல்லாரும் பேச தொடங்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த தேர்தல் மருத்துவ ஐயாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இந்த நேர்காணலுக்கு பிறகு கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வெளியாகுங்க ஒரு 3 நாளுக்குள்ள. கூட்டணி தொடர்பாக பொதுக்குழு எங்கள் மருத்துவ ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. அதற்கு பிறகு 3 கட்ட நிர்வாக குழு கூட்டம் நடத்தப்பட்டது. நிர்வாக குழுவுடையும் மருத்துவ ஐயா கருத்து கேட்டாங்க. மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்கள் தனித்தனியாக கருத்து கேட்டாங்க. நிர்வாக குழுவிலையும் கருத்து கேட்டிருக்கிறாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் நல்ல முடிவெடுப்பாங்க. என்னென்னா, இந்த முடிவை விரைந்து வேகமாக அறிவிக்காமல் சற்று காலம் தாமதமாகிறதுக்கு என்ன காரணம்னா, நல்ல முடிவாக இருக்கணும், வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கணும். ஐயா இடம்பெற கூட்டணி தான் ஆட்சி பிடிக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் ஐயா அலசி ஆராய்ஞ்சு இப்போ யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.